ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா. நடிகர் ஜெயம் ரவி அவங்களோட மனைவியான ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா போன வருஷத்துல இருந்தே நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஜெயம் ரவியும் கூட விவாகரத்து பண்ண போறதா ஒரு அறிக்கையும் அறிவிச்சிருந்தார். ஆனா ஆர்த்தி என்னோட முடிவு இல்லாம ஜெயம் ரவி இந்த முடிவை எடுத்திருக்கிறதாவும் இந்த விவாகரத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு கட்டத்துல விவாகரத்து நியூஸ் பரபரப்பா போயிட்டு இருந்த நிலையில ஜெயம் ரவிக்கும் சிங்கர் கெனிசா பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் தவறான உறவு இருக்கிறதாவும் ஜெயம் ரவி அடிக்கடி கோவா போய் மீட் பண்ணிட்டு வரதாவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி பிரஸ் மீட்ல கெனிசா பிரான்சிஸ் கிட்ட நான் தெரப்பி எடுக்க தான் போயிருந்தேன், எங்களுக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லை, நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம்னு சொல்லியிருந்தேன். இந்த நிலையில ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் இடையே ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லி வந்தாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தியை பிரிஞ்சு கெனிசா பிரான்சிஸை சேரவும் ரசிகர்கள் சம்மதிச்சு பேசுற மாதிரியும் கருத்துக்களை சொல்லி வந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெயம் ரவி கெனிசா பிரான்சிஸ்க்கு சமீபத்தில் பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவியும் கெனிசா பிரான்சிஸும் க்ளோஸா இருக்க போட்டோஸை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு நீ நீடூடி வாழ்க அப்படின்னு பர்த்டே விஷஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கெனிசா பிரான்சிஸும் ஜெயம் ரவியோட வாழ்த்துக்கு நன்றி தெரிவிச்சு உம்முடைய வாழ்த்து உனக்கும் நடக்கட்டும், நீடூடி வாழ்க ஜெயம் அப்படின்னு ஜெயம் ரவிக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. மேலும் கெனிசா பிரான்சிஸ் சமீபத்தில் ஜெயம் ரவியும் நானும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம்னு சொல்லியிருந்தேன். இந்த நிலையில இப்போ நன்றி தெரிவித்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கு இடையே போயிட்டு இருக்க விவாகரத்தை தொடர்ந்து அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.